இன்றைக்கு ரோமர் 16ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் அது ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி என்று சொல்லி நாம் சொல்லலாம். இதில் அநேக ரகசியங்கள் அதில் அடங்கியிருக்கிறது. இறையியல் அது மாத்திரமல்ல, அநேக உபதேச சம்பந்தப்பட்ட காரியங்கள், இவைகளை எல்லாம் பவுல் அழகாக தெளிவுபடுத்துறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் அதனுடைய காரணம் என்ன, அதிலிருந்து எப்படி நாம் விடுதலை பெற்று ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கெல்லாம் அதில் பதில் இருக்கிறது. புறஜாதிகள், யூதர்கள், இவங்களுக்குள்ள உள்ள காரியங்கள் எல்லாம் அது அழகாக என்ன செய்யப்படுதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே அந்த உறவுகளை எல்லாம் அழகாக சரி பண்ணப்படுகிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் எல்லா புஸ்தகங்களும் நமக்கு பொக்கிஷங்களாக இருந்தாலும் அதில் ரோமருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபமெல்லாம் ரொம்ப அற்புதமான புஸ்தகங்கள் என்று சொல்லலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதான். அந்த நிலையிலே இந்த ரோமர்கள் நிருபத்தை பவுல் எழுதிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா அநேகரை வாழ்த்துக்கிறார். அப்படி வாழ்த்தும் போது அங்கே 26 தனிப்பட்ட நபர்களை அவர் வாழ்த்துகிறார். 5 குழுக்களை அவர் வாழ்த்துகிறார். 25 தனிப்பட்ட நபர்கள், 26 தனிப்பட்ட நபர்கள், 5 குழுக்களை என்ன செய்கிறார்னா அவர் வாழ்த்துகிறார். அவர் வாழ்த்தும் போது அதில் சிலரை குறிப்பிட்டு வாழ்த்துகிறார். எல்லாருடைய பேரையும் சொல்லி வாழ்த்தினாலும் அதில் அவருடைய சிறப்பு குணாதிசயங்களை, அவர் எப்படி இருந்தார்கள், சபைக்கு, தேவ ஊழியத்திற்கு, தேவ ஊழியக்காரருக்கு எந்த விதத்தில் புரோஜனமாக இருந்தார்கள் என்பதை அவர் சொல்லி அங்கே வாழ்த்துக்கிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிற நாம் இந்த வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டக்கூடிய தேவன் தடைகளை நீக்கப்படுகிறவராக நமக்கு முன்பதாக போகும்போது நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு இந்த நாட்களிலே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இருக்கிறது. அப்போ நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த நிலைகளில் என்றால், நாம் இந்த நாட்களிலே நாம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், சபையிலும் தேவனுடைய ஊழியக்காரருக்கும் இடையிலே உறவுகளிலே அல்லது ஆவிக்குரிய நிலைகளிலே நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும், இதையெல்லாம் அங்கே நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக என்ன செய்கிறது இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம பேரை சொல்லும் போதெல்லாம், நினைக்கும் போதெல்லாம் நம்ம கர்த்தர் நினைவு கூறுகிறார். எப்படி நம்ம எந்தெந்த விதங்களிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருந்து பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார், குறித்து வைத்திருக்கிறார். அதுக்கு நல்ல உதாரணம் தான் இங்கே ரோமர்கள் நிருபத்தில் 16ஆம் அதிகாரம். ஆக நம்முடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது எப்படி இருக்க வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக நம்மை குறித்து குறிப்பாக சொல்லக்கூடிய நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பின்பகுதியை வாசிப்போம். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனேத்தை வாழ்த்துங்கள். அங்கே சொல்றாரு, அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதல் பலனான என் பிரியமான எப்பனேத்து என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து சொல்றார். அகாயா பகுதிகளிலே அவர் ஊழியம் செய்யும்போது அவருடைய ஊழியத்திலே முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து அங்கே குறிப்பிடுறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்களிலே வீடுகளிலே தான் சபைகள் அந்த நாட்களில் கூடி வந்தது. அப்படி கூடி வந்த நாட்களிலே தான் இங்கே அவர் ஊழியம் செய்யும்போது முதல் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து என்ன செய்கிறாருன்னா அங்கே சொல்கிறாரு, எப்பனேத்து அப்படி சொல்கிறார். அப்போது இதை முதல் பலன் என்று சொல்லுகிறார்.
எப்பொழுதுமே சபையில் முதல் பலனானவர்கள் இருக்கிறார்கள். ஆரம்ப ஊழியத்தில் இருந்து சபையில் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அது ரொம்ப விசேஷமானது. அல்லேலூயா. சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வரும், ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கும். எத்தனையோ பேர் வருவாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்க, அதிசயத்தை பெற்றுக்கொள்வாங்க, அனைவரும் ரட்சிக்கப்படுவாங்க, ஞானஸ்நானம் பெறுவாங்க. ஆனால் எவ்வளோ பேர் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதில் ஒரு சிறு கூட்டம் தான் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் நிலைத்திருக்கிறது. சத்தியத்தில் என்ன செய்கிறது? நிலைத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? முதல் பலனான அந்த எப்பெனேத்து இன்றைக்கு வரைக்கும் தேவ ஊழியக்காரருக்கும் சபைக்கு என்ன செய்கிறார்? அவர் உண்மையாக இருந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஆரம்ப காலங்களிலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நம்ம என்ன செய்யணும் சொன்னால் சபைக்கு நாம் உண்மையாக இருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் சோதரர் அதை என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்லிட்டு என் பிரியமான எப்பனேத்துன்னு சொல்கிறார். அப்போது அவர் எப்படி நடந்திருக்கிறார் பாருங்க. எப்பனேத்து எப்படி நடந்திருக்கிறார்? பிரியமாக நடந்திருக்கிறார். தன்னை நடத்தின தேவ ஊழியருக்கு மிக பிரியமாக நடந்திருக்கிறார். அப்போ எப்படி பிரியமாக நடந்திருப்பார்? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள் உங்களை பெற்றேன்னு சொல்றார். கிறிஸ்துவுக்குள் பெற்றேன்னு சொல்றார். அப்போ ஒரு தேவ ஊழியக்காரருக்கும் அல்லது அந்த விசுவாசிக்கும் இடையிலே உள்ள உறவு என்ன சொன்னால் ஒரு தகப்பன் பிள்ளை என்றதான உறவு. கிறிஸ்து உங்களுக்கு உருவாகும் அழைக்கும் அளவுக்கும் நான் கற்பவேதனைப்படுகிறேன் சொல்றார். அப்போது ஒரு சபை போதகருக்கு, ஒரு தேவ ஊழியருக்கு அவருடைய மைண்டில் என்ன இருக்குன்னு சொன்னால், இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, சுகமாக இருக்கிறாங்களா, ஆரோக்கியமாக இருக்காங்களா, அவங்க பரிசுத்தமாக வாழ்கிறாங்களா, ஜெபம் பண்ணுறாங்களா, வேதத்தை வாசிக்கிறாங்களா, அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, அவங்களுடைய காரியம் எப்படி இருக்குது, கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறார்கள், அதே சிந்தனையாக இருக்கும். இதுதான் ஒரு மேற்பெண்ணுடையதான ஒரு இருதயமாக என்ன செய்யும் இருக்கும். அவங்க சிந்தனை பூரா என்ன செய்யும் அப்படி தான் இருக்கும். அப்போது இவர்கள் தகப்பன்ற நிலையிலே ஒரு தாயை போல அவர்கள் நேசிவார்னு சொன்னால், அவர்கள் இந்த ஜனங்களை நோக்குவார்கள். அவர்களுக்கு எந்த விதத்திலே அவர்கள் உதவி செய்யணும் யோசிப்பாங்க. சில சபைகளில் தகப்பன் என்ன செய்வார்? இன்றைக்கி பிரதேச டைமில் சொன்னோம் இல்லையா, என்ன செய்யணும்? வீட்டில் போய் முதல்ல என்ன வேலை செய்யணும்னு சொன்னோம்? ஒரு பிரம்பை ரெடி பண்ணணும்னு சொன்னோமா இல்லையா? சமயத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் கையில் எழுந்திருப்பாங்க, ஒரு பிரம்பை வச்சுருப்பாங்க. எதுக்கு? கண்டிப்பதற்கு. ஏன்னா அவங்க பிள்ளை இல்லையா, அவங்க சத்தியத்தை நடக்கணும் இல்லையா, அவங்க ஜீவகிரகத்தை பெற்றுக்கொள்ளணும் இல்லையா, ஆசீர்வாதமாக இருக்கணும், தவறி போகக்கூடாதே, அதெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க. ஆனாலும் இவைகள் மத்தியிலும் அவளுக்கு அங்கே பவுலுக்கும் அவங்களுக்கும் இடையில உள்ள உறவு தகப்பன் பிள்ளை என்ற உறவு. அப்போ சபையில் நம்ம பாஸ்டரை எப்படி பார்க்கணும்னு சொன்னால் நமக்கு அப்பாவாக பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தகப்பனை பார்க்கணும், தகப்பனாக பார்க்கணும். அப்போ தகப்பனாய் பார்க்கும்போது தான் அவர்களை நடத்துவதற்கு ஏதுவாக என்ன செய்ய இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவது. நான் ஆரம்பத்தில் சர்ச்சுக்கு வந்த டைமில் என்ன தம்பிமார் கூப்பிடுவாங்க. அப்போ சின்ன பிள்ளைகளாக இருப்பாங்க, அங்கிள் அங்கிள்பாங்க. நான் வளர்ந்த சபை வேற ஒரு சபை, அங்கே எல்லாமே பாஸ்டர் ஐயா ஐயான்னு கூப்பிட்டு அப்படி தான் நாங்கள் பழகிருக்கோம். வந்தோடனே அங்கிள் அப்படி வருமானா, என்னடா நான் இன்றைக்கிட்ட உனக்கு அண்ணன் அங்கிளாக மாறினேன். அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால், அந்த ஸ்தானம் இருக்குது பாருங்கள், அந்த தகப்பன்ற ஒரு ஸ்தானம் என்ன செய்து இருக்கிறது. நமக்கு எவ்வளோ வயசானாலும் சரி, போதகரை எப்படி பார்க்கணும்னு சொன்னால் தகப்பன் என்று என்ன செய்யணும் பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தகப்பனுக்கு என்ன செய்யணும்னா பிள்ளைகிட்ட உரிமை இருக்கணும். தகப்பனுக்கு பிள்ளை மேலே பாசம் இருக்கிறது போலவே உரிமை இருக்க வேண்டும். உரிமையை அவர்கள் நடத்துறதற்கு முடியணும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உதாரணம் வச்சுங்களேன், ராஜபாண்டி தம்பியை அவர் என்ன சொன்னால் அவன் பேசாமல் கேட்டுக்குவார், அடித்தா கூட வாங்கிக்குவார். ஆனால் அடித்தேன்னா என்னன்னு தெரில, வாங்கிக்கிடுவார். ஏன்னா அவர் நம்ம பெற்ற பிள்ளை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
அல்லேலூயா. தெரியும் தகப்பனை யார் அவருக்கு தெரியும். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உறவு தேவ ஊழியர்களுக்கு அவருக்கு எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், அந்த உறவு இருக்க வேண்டும். பிரியமான தேவ ஊழியர்களுக்கு நாம் பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த வருஷத்தில் நம்ம நடத்தி கொண்டு செல்வதற்கும், நம்ம சத்தியத்தில் நடத்துவதற்கும், நீதியில் நடத்துவதற்கும், ஊழியங்களிலே பயன்படுத்துவதற்கும், அவருடைய சகலத்தில் நடத்துவதற்கு என்ன செய்யும், ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு அவருக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு பாஸ்டர் தயங்கக்கூடாது. பாஸ்டர் ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு அவருக்கு என்ன சொல்கிறது, அவர் தவறு செய்யும்போது திருத்துவதற்கு யோசிக்கக்கூடாது. அந்த நிலையில் என்ன செய்து கொள்ள வேண்டும், உறவுகள் இருக்க வேண்டும். அதை கவனம் செலுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நான் அந்த இப்படிப்பட்டவளை நம்ம முதல் புலனோ பின்னாடி வந்தவர்களோ, ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலிலே வந்தவர்கள் பாஸ்டர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க எப்படி இருந்தாங்களோ அதே போல் நம்மள என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதான் அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு காலையில் கொஞ்சம் கிளைமேட் வித்தியாசமாக இருந்துச்சு. பொதுவாகவே நம்ம ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக தான் திருப்பாங்க. நான் யோசித்தேன், இன்றைக்கி என்ன ஆக போதோ, எத்தனை பேர் எத்தனை மணிக்கு வரப்போதோ தெரியலன்னு. பரவாயில்ல, கொஞ்சம் வந்துட்டீங்க சீக்கிரமாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகினால கிளைமேட் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறா, நீங்கள் மந்தமாக இருக்க கூட உற்சாகமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லேயே வாழ்த்துங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவர் சொல்றாரு, இவ யாரு, உத்தமன்பா. இந்த விசுவாசி யாரு, உத்தமன். பேரை சொல்லி சொல்றாரு. அப்போல்லோ இருக்கானே, அப்போல்லோ இருக்கானே, உத்தமமான மனுஷன்பா அவர் சொல்றாரு. அப்போ அவர் விசுவாசி, ஆனா உத்தமமான விசுவாசி. இது நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான அடுத்த ஒரு கேரக்டர்னு சொன்னா உத்தமம். விசுவாசிகளுக்குள்ள என்ன காணப்பட வேண்டும் என்று சொன்னால் உத்தமம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். உத்தமம். உத்தமம் என்று சொல்லும்போது அதுல பல காரியங்கள் இருக்கிறது. குற்றமற்ற ஒரு தன்மை. யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மரியாளுடைய புருஷனாய் மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்ததான யோசேப்பு, அவனை குறித்து சொல்ல உத்தமன். அவன் உத்தமன் சொல்லி இருக்குது. ஏன்னா உத்தமன் சொல்லி சொன்னா யாரையும் யாருடைய மனதையும் வேதனைப்படுத்தாத ஒரு தன்மை, யாருக்கும் வேதனை கொண்டு வராத ஒரு மனுஷன். பாருங்க அவன் லைஃப்பை பாருங்க. தனக்கு என்கேஜ்மெண்ட் முடித்திருக்கிற நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாள் கர்ப்பவதியானாள் என்று அவன் அறிந்து கொள்கிறான். எப்படி இருக்கும் சொல்லுங்களேன், எப்படி இருக்கும்? ஹார்ட்டே உடஞ்ச மாதிரி இருக்கும். உடனே நினைச்சிருக்கணும், போய் அப்பா இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம், அம்மா இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம். அவன் சொல்ற நியாயம்தான், நியாயம்தான். உடனே ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு வச்சு, இந்த பொண்ணு சரியில்லை, இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்க சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவன் உத்தமனாய் ரகசியமாய் தள்ளிவிட அது யார்கிட்டையுமே சொல்லலை. மற்றவங்க குறை என்ன செய்யலை. அவன் தப்பு இல்லை, ஆனாலும் தப்பு என்று அவன் நினைக்கும் போதும் கூட என்ன செய்யறான் சொன்னால் இதை யார்ட்டுமே அவன் சொல்லலை. மற்றவங்க கௌரவத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அவன் செய்யவில்லை. அதான் அவன் உத்தமங்க. பக்கத்தை சொல்லுங்களேன், அதுதாங்க உத்தமன். அல்லேலூயா. மற்றவங்க பேரை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, கெடுத்துடக்கூடாது, மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது, நம்மளும் மற்றவங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பு உண்டாகக்கூடாது. அதான் உத்தமன். அல்லேலூயா. உத்தமன் என்று சொன்னால் அடுத்து பொல்லாப்புக்கு விலக்குகிறவன் இல்லையா? பொல்லாப்புக்கு விலகுகிறவன்.
அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். எப்படி பொல்லாப்புக்கு விலகுகிறவன்? யோபை குறித்து சொல்லியிருக்குது, உத்தமகனும் சன்மாக்கனும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து பொல்லாங்குக்கு விலகுகிற மனுஷன் சொல்லியிருக்கிறது. அப்போ பொல்லாப்பான காரியத்தில் எதுவும் தலையிடாத, இதெல்லாம் சரியில்லை, வேண்டாம், விலகி இருக்கிறவன் என்று சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அதே போல உத்தமன் என்று சொல்லும்போது தேவனுடைய காரியங்களிலே, ஆவிக்குரிய காரியங்களிலே உத்தமன். அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களிலே அவன் உத்தமன் என்று என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். உத்தமன்னா ஆவிக்குரிய காரியங்களில் ஜெபம் பண்ணுதல், ஜெபத்தில் உத்தமம், வேதவசன தியானத்தில் உத்தமம், ஆராதனைக்கு வர்றதில் உத்தமம், கர்த்தருக்கு கொடுக்கறதுல உத்தமம், ஊழியம் செய்வதில் உத்தமம், பரிசுத்த வாழ்க்கையில் உத்தமம். இதெல்லாம் என்னது? உத்தமன். அவனுக்கு கொடுத்த அழகாச்சு உத்தமனாகி அப்பல்லே. நம்ம வாழ்க்கையில் யாரும் குற்றம் சொல்லக்கூடாத நிலைகளில் எல்லாவற்றையும் நாம் சரியாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மகிட்ட என்ன செய்கிறது? எதிர்பார்க்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? உத்தமர். இது உத்தமமான சகோதரனையா, ஒரு உத்தமமான சகோதரியா சொல்ல முடியுமா? அப்படி வர வேண்டும். அப்படி வரும்போது தான் தேவன் நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய முடியும். நம்மை கொண்டு செய்ய வேண்டியது என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையில் உத்தமர் இருக்கணும். எப்படி நம்ம இந்த முதல் புலனாகிய அந்த எப்பெண்ணெத்து போல அதே போல் நம்ம இருக்கிறோமோ, அதே போல் நாம் அப்பல்லே போல நாமும் உத்தமர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதில் யார் நம்ம பார்த்து குறை சொல்லாத அளவுக்கு ஒரு உத்தமமான வாழ்க்கை தேவன் நமக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து பார்த்தீங்கன்னா 12-13 வசனங்கள். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். இங்கே பார்த்துருக்க அடுத்து ஒரு ஆளை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற ஒரு கூட்டம், கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படுகிறவர்கள். அப்போ கர்த்தருக்காக வேலை செய்கிறவர்கள், கர்த்தருக்காக கிரியை நடப்பிக்கிறவர்களை குறித்து சொல்லிருக்கிறது. அழகா சொல்லிருக்கு, திரிபேனால், திரிபோசால். இந்த இடத்துல யார் பிடிச்சிருக்கிறாங்கன்னா பெண்கள் தான் பிடிச்சிருக்கிறாங்க. ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் பிடிச்சிருக்காங்க. கர்த்தருக்காக, கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே கர்த்தருக்காக என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் பிரயாசப்பட வேண்டும், கர்த்தருக்காக பிரயாசப்பட வேண்டும், காரியங்களை நடப்பிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பிலிப்பியர் 2:12 வாசிப்போமா? ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எதுக்காக பிரயாசப்படணுமா? நம்ம ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டதில் என்று சொல்வது 3 நிலை இருக்கிறது. நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது ஒரு ரட்சிப்பு. அனுதின வாழ்க்கையிலே பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாய் வாழுவது அனுதின ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோமே, அது நித்திய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்போ அனுதின வாழ்க்கையிலே நம்மை பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தத்தை நாம் அடைந்து நாம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். அல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, இன்னும் இயேசுவை போல மாறுவதற்கு என்னென்ன பிரயாசங்கள் நீங்கள் எடுக்கிறீங்க? கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வுக்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்கிறீங்க? சத்தத்தை காணுமே. என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்க? நாம் ரட்சிப்பு நிறைய பிரயாசப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்கணும். எங்கெங்கே என்னென்ன பதில குறை இருக்குது பார்க்கணும்.
போன வருஷத்துக்காக இந்த வருஷத்தில் நான் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் ஊழியத்தில் வளர்ந்துருக்கிறேன், எந்த அளவுக்கு என் சுபாவம் மாறி இருக்குது, எந்த அளவுக்கு நான் பசுத்தத்தில் வளர்ந்துருக்கிறேன், எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு பிரோசனமான இருந்திருக்கிறேன், இதை ஆராய்ஞ்சு பார்த்து எங்கெங்கெல்லாம் சரியில்லையோ அங்கே சரி பண்ணுவதற்கு நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசம் பண்ணி நம்ம சரி பண்ணி நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம எதுக்கு உபவாசம் பண்ணி பழகிருக்கிறோம்? தேசத்துக்காக உபவாசம் பண்ணி பழகிருக்கோம். தேசத்து ரட்சிப்புக்காக உபவாசம் பண்ணி பழகிருக்கிறோம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுறதுக்காக உபவாசம் பண்ணி பழகிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனம் செலுத்தி நம்ம வளர்கிறதுக்காக நம்ம கவனம் செலுத்துகிறோமா? அதை செய்யுங்க. அதுதான் அது ஆசீர்வாதமானது. அந்த அப்படி பிரயாசப்பட கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 20:35 வாசி. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று பிரயாசப்பட்டு பலவீனர்களை தாங்குதல். ஒன்று தன்னுடைய ரட்சிப்புக்காக நிறைவேறுவதற்காக பிரயாசப்படுதல். இரண்டாவது என்ன பிரயாசம் சொன்னால் பலவீனர்களை தாங்குதல். அப்போ சபையில் பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்கன்னா பலவீனர்கள். பொருளாதாரத்தில் பலவீனர்கள் இருப்பார்கள், பொருளாதாரத்திலே பலம் உள்ளவர்கள் இருப்பார்கள், மற்றபடி ஒரு சாதாரண நிலையில் இருப்பார்கள். வசதி உள்ளவங்க இருப்பாங்க, சாதாரண நிலையில் இருப்பாங்க, நடுத்தர நிலையில் இருக்கிறவங்க இருப்பாங்க, அதே சமயத்தில் ஏழைகளும் இருப்பாங்க. அதான் பலவீனம் சொல்லியிருக்கிறது. பொருளாதாரத்தில் ஏழைகள் இருப்பாங்க. அப்போ நம்முடைய கவனம் எப்படி இருக்குன்னு சொன்னால், யார் ஒருத்தர் இயலாமையில் இல்லாமல் இருக்கிறாரோ அவருக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் காணப்படுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏழைக்கு இறங்குகிறவன் என்னது? கர்த்தர் என்ன செய்ய வராத திருப்பி கொடுப்பார், வட்டி போட்டு கொடுப்பார். அப்போ நம்ம என்ன செய்ய சொன்னால், அதை கர்த்தர் அதில் கரிசனையாக இருக்கிறார். ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இந்த வருஷம் டிசம்பர் மாதத்தில், கடந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் யாரெல்லாம் மற்றவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க? ஏழைகளுக்கு யாரெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க? 1-2 தான் கை தூக்குது, மற்ற கையில் உயர இல்லையே. ஏழைகளுக்கு நம்ம கவனிக்க வேண்டும், உதவி செய்யணும். நீங்கள் சொல்கிறத பார்த்து, நீங்கள் பார்க்குற பார்வையை பார்த்து நானும் ஏழையாக இருக்கிறேன், நான் எந்த ஏழைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை. நீங்கள் உங்களை ஏழையை நினச்சி நீங்கள் ஏழை தான், நீங்கள் பணக்காரன் நினச்சி நீங்கள் பணக்காரன் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எப்படி உங்களை நினச்சிக்கிட்டீங்களோ அப்படி கொத்தர் உங்களை வச்சுருப்பார். ஆமென். ஆக மற்றவர்களுக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். 2 தீமோத்தேயு 2:6. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன். அப்போ பிரயாசப்பட்டு பயிரிடுதல், ஊழியம் செய்தல், விதைக்கு. அப்போ சுவிசேஷ ஊழியத்தை நம்ம செய்யணும், விதைக்கணும். இந்த நாட்கள், இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு நம்ம ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரயாசப்பட்டு பயிரிடுதல், ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக சுவிசேஷ விதையை, வேதவசன விதையை விதைத்து கொண்டே போகவே. அல்லேலூயா. அப்போ விதைக்கிறது நம்ம வேலை, விலை செய்கிற யாருடைய வேலை? கர்த்தருடைய. நீங்கள் நினைக்கலாம் ஒன்றுமே வர மாட்டேங்குது. நம்ம வேலை என்ன சொன்னால் சுவிசேஷத்தை சொல்கிறது, ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறது நம்ம வேலை. விளைய பண்ணுகிறவர் யாருடைய? கர்த்தருடைய வேலை. அதை கரெக்டாக என்ன செய்வார்? அவர் ஏற்ற காலங்களிலே அவர் விதைக்க செய்வார். ஆக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம வேத வசனத்தை விதைச்சிக்கிட்டே இருக்கிறோம். விதையை அப்படி விதைக்கும் போது ஏற்ற காலங்களில் ஜனங்கள் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. ஒன்று, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். 2வது, ஏழைகளை தாங்குவதற்கு பிரயாசப்படணும். 3வது, நாம் சுவிசேஷ ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக வசனத்தை, சுவிசேஷத்தை விதைப்பதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செய்தால் இந்த வருஷத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம அளவில்லாமல் நம்ம பார்க்கணும். கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க, கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க, கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க, கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. அடுத்து பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 1-2 வசனம்.
கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தாள். போதும். இது ஆதரவாயிருக்கிறவர்கள் சபையில் அவர் மென்ஷன் பண்றார். அங்கே பெபேயாள் என்றதான ஒரு சகோதரியை அவர் மென்ஷன் பண்றார். அவங்க என்ன செய்தாங்களாம், அநேகருக்கும் தேவ ஊழியராக இருக்கக்கூடிய பவுலுக்கு என்ன செய்தாங்க சொன்னால், அவர்கள் உதவியாக இருந்தாங்களாம். உதவியாக ஆதரவாக இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டவர். சிலர் சொல்லுவாங்க, டேய் உதவி செய்யாட்டாலும் உபத்திரம் பண்ணாமறா சொல்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி சபையில் அப்படி தான் சொல்ல வேண்டியது. நீ உதவி செய்யாட்டாலும் உபத்திரம் பண்ணாமல் இருக்கிற நிலை மாறிச்சு. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி நம்ம உபத்திரமாக இருக்க முடியும்? ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மற்றவங்களுக்கு எப்படி உபத்திரமாக இருக்க முடியும்? சபைக்கு உபத்திரமாக இருக்க முடியும்? இவர்கள் என்ன சொன்னால், அவர் சபைக்கும் பிரயோஜனமாக இருந்தாங்க, ஆதரவாக இருந்தார்கள். தேவ ஊழியருக்கு கிடைத்தார்கள், ஆதரவாக இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நம்ம என்ன செய்ய சொன்னால், சபைக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். எந்தெந்த விதத்திலெல்லாம் நாம் சபைக்கு உதவியாக இருக்க முடியுமோ அப்போல்லாம் உதவியாக இருக்கும். அல்லேலூயா. எப்பெல்லாம் சபையில் ஒரு தேவை இருக்குதோ அப்போ என்ன செய்யணும், நம்ம ஆதரவின் கரத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் நீட்ட வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆதரவின் கரத்தை நம்ம நீட்டணும். ஏன்னா கர்த்தர் நம்ம கொண்டு ஆண்டவர் தேவனுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கவும் அது மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் தேவன் திட்டத்தை வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ இது கொடுத்தல் என்று சொல்லுவது அது என்ன அது என்ன சொன்னால், நமக்கு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு வழியாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போது நம்ம என்ன செய்யணும், சபையில் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தேவைகள் வருகிறதோ அந்த தேவைகள் எல்லாம் நம்முடைய ஆதரவின் கரத்தை நாம் நீட்ட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். அதே போல அவர் சொல்றாரு, எனக்கும் ஆதரவாக இருந்தார்கள், எனக்கும் ஆதரவாக இருந்தால் அப்படி சொல்றார். அப்போ சபைக்கும் ஆதரவாக இருக்கணும். யாருக்கும் ஆதரவாக இருக்கணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருக்கும் ஆதரவாக இருக்கணும்? தேவ ஊழியராகி பாஸ்டர் கிடைச்சதுல வேண்டும், ஆதரவாக இருக்க வேண்டும். அப்போ ஆதரவு என்று சொல்லும்போது பல விதங்கள் இருக்குது. சர்வ பிரகாரமான ஆதரவு இருக்குது, பொருளாதார ஆதரவு இருக்கிறது. அப்போ பொருளாதார ஆதரவு, சர்வ பிரகாரமான ஆதரவு, ஒரு தேவைன்னு சொல்லி வரும்போது விசுவாசிகள் என்ன செய்யணும்னா பாஸ்டருக்கு ஆதரவாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. அதே போல பொருளாதாரம் வரும்போது விசுவாசி என்ன செய்யணும், தேவனுடைய ஊழியக்காரருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி சொல்லக்கூடாது, பாஸ்டருக்கு என்னப்பா குறை அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்தெந்த விதத்தில் நாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவு ஆதரவு கொடுக்கறதுக்கு தான் அழகாக ஆவியார் எழுதி வச்சுருக்காரு பாருங்க. அநேகருக்கும் எனக்கும் ஆதரவாக இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ என்ன யோசிக்கணும், எந்தெந்த விதங்களில் நம்ம ஆதரவாக இருக்க முடியும்? ஏன்னா தேவ ஊழியக்காரர்கள் எதற்காக ஊழியம் செய்கிறாங்கன்னா, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. எங்களை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் செய்கிற தொழிலை செய்திருந்தால் இதற்காக நாங்கள் சிறப்பாக இருந்திருக்க முடியும் எங்களால். ஏன்னா கடின உழைப்பாளிகள் கர்த்தர் திறமைகளை கொடுத்து வந்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருவை பார்த்தீங்கன்னா பாருங்கள், மீன் பிடிக்கிறவர் தான், ஆனாலும் அப்படிது அதில் திறமைசாலி. தேவன் தெரிந்து கொண்ட எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே நினச்சிவாங்கன்னா அவங்க சாதாரணமான இருந்தாலும் அவங்க காரியங்களை அசாதாரணமான நிலையில் இருந்திருப்பாங்க. கர்த்தர் அவளை தான் வச்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த நாட்களில் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு எந்தெந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ண. அல்லேலூயா. சபையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உடனே யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஒன்று ரெண்டு இருக்கும், அங்கங்கே இருக்கும், எல்லா சபையில் ஒன்று ரெண்டு இருக்கும், எதையாச்சும் குழப்பம் பண்ணும். அப்படி குழப்பம் பண்ணும்போது என்ன செய்ய சொன்னால், யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்?
தேவ ஊழியருக்கு சபைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் பிரச்சனை கொண்டு வர யாருடைய வேலை? சாத்தான் வேலை. சாத்தான் எதையாவது குழப்பம் கொண்டாந்துக்கிட்டே இருப்பான். அப்போ குழப்பம் கொண்டு வரும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன சொல்லி சொன்னால், நாம் தேவ ஊழியர்களுக்கு சபைக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆதரவாக இருப்பீர்கள்? நீங்களும் மாட்டேன்னு சொல்கிற மாதிரில இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு நாம் மகிமைப்படுவதாக. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் வாசிங்க. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரியாளை குறித்து சொல்லியிருக்குது. இந்த மரியாள் என்ன செய்தாங்கன்னா, தேவ ஊழியருக்காக அதிகமாக பிரயாசப்பட்டார்கள், அதிகமாக பிரயாசப்பட்டாங்க. ஆமீன் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள், தேவ ஊழியருக்காக பிரயாசப்பட்டாங்க. உதாரணம் வச்சுங்களேன், எலிசா ஒரு ஊருக்கு போகிறார். அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, சுனேமியாள் இல்லையா? அப்போ அந்த அம்மா என்ன செய்யுதுன்னு சொன்னால், அடிக்கடி அவங்க வீட்டில் ஏற்றுக்கிட்டாப்புல அந்த அம்மா. அந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் அந்த வீட்டுக்கு அவரை கூப்பிட்டு அவரை தங்க வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்து தங்கள் ஊரில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு வேண்டியதெல்லாம் கவனிச்சுக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நம்மிடத்தில் வந்து போகிற மனுஷன் தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன். அவருக்கு என்ன மாடியில் ஒரு வீட்டை கட்டி கொடுப்போம். அல்லேலூயா. அப்போ மாடியில் வீட்டை கட்டி கொடுத்து அவருக்கு வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அதனால் என்ன நடந்தது, இங்கே எலிசா இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் ஊழியத்தை குறித்து கவலைப்படாமல் ஊழியம் செய்கிற நேரத்தை போக மித்த இடத்துல ஜெபம் பண்ண, வேதத்தை வாசிக்க, தேவனோடு இருக்க ஒரு அருமையான ஒரு வசதியான சூழ்நிலை எழுச்சியப்பட்டது அவருக்கு உண்டானது. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே போல் தேவ ஊழியருக்காக அதிகமாக என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அவங்க குறைவு என்னன்னு சொல்லி தேவன்கிட்ட கேட்கணும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஒருபோது நிச்சயம் பண்ணால் தாங்க குறைய சொல்லவே மாட்டாங்க. அவங்க குறைய சொல்ல யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் யார்கிட்ட சொல்லுவார்னா, சாரிபாத்தில் உள்ள ஒரு விதவைகிட்ட போய் சொல்லுவார். அல்லேலூயா. ஒரு காகத்திட்ட போய் சொல்லுவார், போய் அவனுக்கு போய் என்ன செய்ய சாப்பாடு கூட சொல்லுவார். ஆனால் தேவ ஊழியர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்கள் பாஸ்டருக்கு தேவ ஊழியக்காரருக்கு என்ன தேவை, அதை நாம் செய்யும்போது தேவனுடைய காரியங்கள் நடக்கும், குறைவுகள் நீங்கும், ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மை உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சொல்கிறேன், தேவ ஊழியக்காரர்கள் காசு கொடுத்து எந்த பொருளுமே வாங்கக்கூடாது. சொல்லுங்க பாப்போம். தேவ ஊழியக்காரர்கள் எந்த ஒரு பொருளையும் காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? என்ன அர்த்தம்? ஆமாம், இங்கே எல்லாம் எதிர்மாறாக தான் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் சொல்ல வேண்டிய காரியம் இருக்குது. ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு 10 வீட்டிலேருந்து பிரியாணி வரும் பாஸ்டர். இது எதடா சாப்பிட்றதுன்னு தெரியாது. அல்லேலூயா. பாஸ்டர் ஏன் சாப்பாடாக நீங்கள் சாப்பிட்ணும்? அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் தான் என் சாப்பாடை சாப்பிடணும். பாஸ்டர் நீங்கள் அதைத்தான் சாப்பிடணும். நான் என்ன செய்வேன்னா, அதில் ஒரு கரண்டி வச்சு எல்லாம் ஒரு கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்பேன். அல்லேலூயா. இப்போ ஒருத்தரும் திரும்ப மாட்டான். பாஸ்டர் சாப்பிட்டாரா? பாஸ்டருக்கு என்னடா? இல்லை இல்லை, நாம் விசாரிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒன்று வாரத்தில் பாஸ்டர் இன்னைக்கு பாஸ்டர்மா இன்னைக்கு வீட்டில் சாப்பிட்டீங்களா? எத்தனை பேர் விசாரிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆரம்ப காலங்களில் கிறிஸ்மஸ் நியூ இயர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்களில் என்ன செய்யிருக்கிறோம்னா, கிறிஸ்மஸ் அன்றைக்கும் நியூ இயர் அன்றைக்கும் முடிச்சுட்டு நாங்கள் பட்டினி தான் இருப்போம். ஏன்னா அதான் இது ஏதாச்சும் மிக்சர் வாங்கி கொடுத்துருப்போம், இருக்கிற காசில் போர்டு வசன போர்டு போட்டிருப்போம், அது போட்டிருப்போம், இது போட்டிருப்போமா, கையில் காசு இருக்காது. அன்றைக்கி முதல் நாளே உபவாசத்தில் நினச்சி ஆரம்பிக்கும். ஆனால் அது விசுவாசிகளுக்கு நல்லதல்ல. நாம்
தேவனுடைய ஊழியக்காரர்களை என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் விசாரிக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்களுக்காக பிரயாசப்பட வேண்டும், குறைகளை உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த சர்ச்சில் உள்ளவங்க மாத்திரம் இல்லை, இதை கேட்குற வீடியோவில் யார் கேட்குறாருந்தாலும் சரி, மீடியாவில் இந்த யூடியூப்பில் யார் கேட்டாலும் சரி, நீங்கள் போகிற சபையில் உங்கள் பாஸ்டரை விசாரிக்கணும். பாஸ்டர் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? உங்கள் தேவை என்ன? அதை விசாரித்து நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர், இந்த வருஷம் நாங்கள் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்லணும். கிறிஸ்துமஸுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் பாஸ்டர்னு சொல்லணும். உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும் பாஸ்டர், நாங்கள் எடுத்து கொடுத்து சொல்லணும். அல்லேலூயா. பாஸ்டர், உங்களுக்கு என்ன வாகனம் தேவை சொல்லணும், கேட்கணும். கேட்டு இல்லாட்ட கர்த்தர் சொல்கிறத கேட்டு நம்ம செய்யணும். நான் விசாரிக்க வேண்டும். அது நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசியாக பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற அன்றோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். பாருங்க, இந்த அன்றோனிக்கே யூனியா இது 2 பேரை சொல்லியிருக்குது. இவரோடு கூட தேவ ஊழியக்காரரோடு கூட இப்ப சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. என்ன காரணம் சொன்னா, அவர் தேவனுடைய நாமத்து நிமித்தமாக கட்டப்பட்டவராக இருக்கிறார். அப்ப அவரோடு கூட போனவர்களையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. அவரோடு இருந்தவரை நினைச்சிருக்காங்க கைது பண்ண. ஆனா பாருங்க, 2 தீமோத்தேயுல சொல்லும் போது பவுல் சொல்றாரு, 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவர் சில காரியத்தை சொல்றார். வாசிங்க. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில், முதல்ல நான் கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னாடி நிற்கும் போது ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, ஒருத்தர் என் கையில் இருக்கல, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். என்ன நடந்துச்சான்? எல்லாரும் கைவிட்டாங்க. யார்? பெரிய அப்போஸ்தலர், பெரிய அப்போஸ்தலர். கர்த்தர் அவரை கொண்டு உண்டாக்கின ஊழியங்கள், சபைகள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்லாம் ஐயோ சொல்ல முடியாது. அப்படி வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்ட அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆன ஒரு ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனுஷன். ஆனால் பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் ஒருத்தருமே என்ன செய்யலை, கூட இல்லை. ஆனால் இங்கே சொல்கிறாரு, என்னோட கூட காவலில் கட்டுண்டு இருக்கிற அன்றோனிக்கே யூனியா, பாடுகள் நேரத்தில், உபத்திரவங்கள் நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில் கூட இருந்தவர்கள், உடன்பாடு அனுபவிக்கிறவர்கள். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இப்படிப்பட்டவர்கள் சபையில் இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசி அப்போ இருக்கணும். தேவ ஊழியர்களோடு கூட நாம் பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். விட்டுட்டு ஓடிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஆப்ரேஷன் எனக்கு நடந்தது. இந்த சர்ச்சு கட்டின புதுசில் அந்த டைமில் ஒரு ரொம்ப வயிற்றில் வலியோடு ரொம்ப சிரமம் போட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட போக சொல்லும்போது சொன்னாங்க, இது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்போது வேறு வழியில் உடனே பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. கையில் காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போது அந்த நேரத்தில் சர்ச்சுக்கு வர்றேன். அந்த நேரத்தில் ஒரு ஃபேமிலி என்ன செய்ய சொன்னால், நம்மகிட்ட கோச் ஏதோ யாரோ ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சர்ச்சை விட்ட போயிட்டு, நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், ஆப்ரேஷன் சொல்கிறேன், அதோடு அவங்க சபை விட்டு போயிட்டாங்க. இவர் என்ன செய்ய போகிறாரு, ஏது செய்ய போகிறாரு இனிமேல் அப்படின்ற நிலையில் அவங்க சபை விட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு ஆபத்து காலத்தில், கஷ்டத்து காலத்தில் தேவ ஊழியர்களை கைவிட்டு போகிற கூட்டம் நிறையா இருக்க தான் செய்யுது. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இங்கே பார்க்குறோம், கூட பாடு அனுபவிக்கிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி இருக்கும்போது ஊழியக்காரர்களை தாங்கி பிடிக்கும்போது அந்த ஊழியம் என்ன செய்யும்? வளரும், பெருகும். நாம் என்ன செய்யப்படுவோம்? ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமீன் சொல்லுவோமா? இதில் உச்சகட்டம் பார்த்தீங்கன்னா 3-4 வசனங்களை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். என்ன செய்தாங்களாம்? எனக்கு பதிலாக
அவங்க தங்களை மறிக்க ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்கிறார். என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அப்போ ஒரு கூட்டம் இருந்துச்சு அன்னைக்கு, பாஸ்டருக்காக உயிரை கொடுக்குறதுக்கு ஆயத்தமாக இருந்துச்சு அன்றைக்கி ஒரு கூட்டம். பவுலுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. ஆகையினால இதெல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன பாடுகள் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அதை துணிஞ்சு ஃபேஸ் பண்ணி கர்த்தருக்காக சாட்சியான ஊழியங்களை அவர் செய்து முடித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரருக்காக அப்படிப்பட்ட இடத்துல நம்ம வரோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்காக அவங்க உயிரை கொடுக்க சொல்லலை, அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. கர்த்தங்களுக்கு கொடுத்துருக்கிற தேவ ஊழியக்காரர் கர்த்தர், அவர் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆகினாலே அவரை கர்த்தர் இந்த நாட்களில் எடுத்து பயன்படுத்துவதற்கும் அவரை கொண்டு செய்வதற்கும் நம்மால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வதற்கு என்ற நிலைகளிலே அவரை ஒப்பு கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இது தனி நபர் அல்ல. யார்? ஃபேமிலியா பவுல் எங்கே போனாரோ அங்கெல்லாம் கூட போனாங்க. அவருக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவங்களும் ஊழியம் செய்தாங்க. இவங்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு அவர்களை குறித்து அழகாக சொல்லியிருக்கிறது. முதல் பேர் யார் வருது? பிரிஸ்கில்லா தான் வருது. ஆக்கில்லா ரெண்டாவது தான் வருது. அப்போ முதல்ல அதில் ரொம்ப உற்சாகம் அடைந்தது யார்? அந்த அம்மா தான். அந்த அம்மா ஐயாவும் பிடிச்சி கூட்டி வந்திருக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம ஐயாவும் பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும். எடுத்து கூட்டிட்டு வர ரொம்ப பொறுப்பு தான். ஐயா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருப்பார். பிடிச்சி என்ன செய்யணும்? எடுத்து கூட்டிகிட்டு வரணும். அல்லேலூயா. அப்படி செய்யும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், என்ன நடக்குது? நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்வதற்கு ஏதுவாக தேவ ஊழியக்காரரையும் தேவ சபையும் கர்த்தர் நமக்கு பயன்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படி இருக்குது? அழைக்கப்பட்ட அழைப்பு நித்திய ஜீவனை தருவேன். நித்திய ஜீவனை பெறுவதற்காகத்தான் நம்ம வாக்குத்தத்தம் பெற்று வந்திருக்கிறோம். அதற்காகத்தான் நம்மை அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நடத்துவதற்காகத்தான் சபை, ஊழியங்கள் எல்லாமே என்ன செய்கிறது இருக்கிறது. தேவன் கொடுத்த வரங்கள், கிருபைகள், தாளந்துகள் எல்லாமே எதுக்கு சொன்னால் நம்ம எப்படியாச்சும் பல்லவத்தில் போட்டு சேர்ப்பதற்கு. ஆக அந்த நிலைகளில் நம்ம லக்கை அடைந்து கொள்வதற்கு ஆண்டவர் இந்த நாட்களை இப்படிப்பட்டவர்களாய் நமக்கும் சபைக்கும் இடையில் இருக்கிற உறவு, தனிப்பட்ட ஆவிக்குரிய நிலைகளே தேவனோடு சபையில் உள்ள உறவுகள் நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய அந்த நாள் மகிமை உள்ளதாக இருக்கும், ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். நாளுக்கு நாள் நீதிமானுடைய பாதைகள் எல்லாம் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்துக்கு ஒப்பாக இருக்கும். அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நாளுக்கு நாள் இந்த ஆண்டில் நம்மை பிரகாசத்தை காண கர்த்தர் உதவி செய்வார். இன்றைக்கி நமக்கு அர்ப்பணிக்க வேண்டியிருக்கிறது. பவுல் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? முதலில் தேவனுக்கும் பின்பு எங்களுக்கும். அப்போ நமக்கு அர்ப்பணிப்பு, ரெண்டு அர்ப்பணிப்பு இருக்குது. ஒன்று தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டியிருக்குது. ரெண்டாவது என்ன சொல்லி சொன்னால் தேவனுடைய ஊழியக்காரருக்கு அர்ப்பணிக்க. ஏன்னா தேவனுடைய பிரதிநிதி யார் தான்? தேவனுடைய ஊழியக்காரர். அவர்கள் உங்களை நடத்துவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இந்த ஊழியம் செய்வோம் சொன்னால் எல்லாரும் இந்த ஊழியத்துக்கு வரணும். இந்த ட்ரைனிங் இருக்குது வாங்க அப்படின்னா எல்லாரும் வரணும். இப்படி ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் எல்லாரும் செய்யும் போது தான் நாம் இணைந்து வளர்வதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் அப்படி கிருபை செய்ய உண்மையில் கிருபை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை என் வாழ்க்கையில் பெற போகிறேன்னு சொல்கிறவங்கள எத்தனை பேர்? அல்லேலூயா. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? உத்தமர்களாய், கர்த்தருக்காக பிரயாசப்பட்டவர்களாய், தேவ ஊழியருக்கு ஆதரவு செய்கிறவர்களாய், கர்த்தர் ஊழியத்திற்காக அதிகமாய் பிரயாசப்படுபவர்களாய், பாடு தேவைப்பட்டால் அவரோடு சேர்ந்து பாடு அனுபவிக்கிறவர்களாய், நாம் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து நாம் எப்படி வளருவோம்னா நல்லா வளருவோம். அல்லேலூயா.
நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சபை ஆசீர்வதிக்கப்படும், சபை வளரும், நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மகிமையான ஆசீர்வாதங்களை நம்ம காணுவோம். இந்த வருஷத்தின் முடிவில் நான் வரும்போது கர்த்தர் செய்த நன்மைகளை கண்டு மகிழத்தக்கதாக நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாரும் எழுதி நாம் ஜெபிக்க போகிறோம். நான் யாராக இருக்கிறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்கிற நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் சபையில் உங்களுக்கும் போதவருக்கு இடையில தகப்பன் பிள்ளை என்ற உணர்வு இருக்குதா, உறவு இருக்கிறதா? உங்கள் ஆவிக்குரிய நிலையில் உங்களுடைய தனிப்பட்ட தன்மைகளில் நீங்கள் உத்தமமாக இருக்கிறீர்களா? குற்றம் சொல்ல முடியாத அளவில் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? அதெல்லாம் சரி பண்ணுவோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் சரி பண்ணுவோம். கர்த்தருக்காக பிரயாசம் பண்ணதுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோமா? கர்த்தருக்காக பிரயாசம் பண்ண ஒப்பு கொடுங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யணும், ஆத்தும ஆதாயம் ஊழியம் செய்யணும், நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும், தேவ ஊழியருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், அவங்களுக்காக அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். சில சமயங்கள் அவங்களுக்காக சில நஷ்டங்கள் நம்ம ஏற்க வேண்டியிருக்கும். ஆனாலும் நம்ம இடம் கொடுக்கும்போது தேவன் என்ன செய்வார்னா நம்மை கண்ணோக்கி பார்த்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லா வழகை வேதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் நான் எவ்விதமாய் நடக்க வேண்டுமோ அவ்விதமாய் நடப்பதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளின்படி நடப்பதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 365 நாளில் கர்த்தாவே கிட்டத்தட்ட 360 நாட்கள் போயிட்டு ஆண்டவரே 360 நாட்கள் இருக்கிறது. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்துக்கு ஒப்பாய் எங்கள் வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் வருவதற்கு கர்த்தர் கிருபை தரவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பரலையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.